ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியை பலரும் பார்க்குறாங்க. அதை தமிழக காவல்துறை மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையும் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த கேள்வியாக கேட்கக்கூடிய அந்த விஷயத்தை பல ஆண்டுகளாக நம்ம இங்கே ஸ்ரீ டிவியில் பதிவு செய்த ஒரு விஷயந்தான். காரணம், பாகிஸ்தான் ஆதரவோடு அங்கே இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகின்றன. அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் இங்கே இருக்கக்கூடிய பல பயங்கரவாத அமைப்புகள் அவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாம் சொல்லி வந்தோம். இப்போ அதுதான் நேற்று குஜராத் ஏடிஎஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க 4 பேர். முகமது நுஸ்ரத், முகமது ஃபாரூக், முகமது நஃப்ரான், முகமது ரஸ்தீன். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இலங்கையில் தடை செய்யப்பட்ட என்டிஜே, நேஷனல் தௌஹீத் ஜமாத், இந்த அமைப்பில் இருந்தாங்க. அது தடை செய்யப்பட்ட பிறகு நம்ம இங்கே பார்த்துருக்கோம், ஒரு அமைப்பு தடை செய்யப்பட்டால் அடுத்தது அவங்களுடைய செயல்பாடுகளில் முடக்கி வச்சிட மாட்டாங்க, இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அந்த வேலையை தான் உடனே அவங்க ஆன்லைன் மூலம் சோஷியல் மீடியா மூலம் தொடர்பு ஐஎஸ்ஐஎஸோடே நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல் பக்தாதி அவரோட அதிகமாக அவங்க பேசி அவங்க அங்கேருந்து ஃபண்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் இந்தியாவில் தற்கொலைப்படை தாக்குதலை நீங்கள் நடத்தணும். இப்போ நம்ம கோயம்புத்தூர் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் இந்த சிலிண்டர் தற்கொலை குண்டுவெடிப்பு அப்படி தான் சொல்லணும், அதுவும் ஐஎஸ்எஸ் மாடல் அப்படின்னு சொன்னோம். அதே போன்ற ஒரு தற்கொலை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல மெசேஜ்களை அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மேப்பிங்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. குஜராத்தில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்களுக்கு தேவையான தோட்டாக்கள் எங்கெங்கே உங்களுக்கு ஆயுதம் கிடைக்கும், எங்கே நாங்கள் பதுக்கி வச்சுருக்கோம் அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும், எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொழும்புலேருந்து சென்னை சென்னையிலேருந்து அகமதாபாத் போய் இறங்குறப்ப அங்கே அரெஸ்ட் செய்திருக்கிறது குஜராத் ஏடிஎஸ். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பயங்கரவாதம் என்பது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஆதரவோடு இயங்கக்கூடிய பயங்கரவாதமாக இருந்தது. இப்போ ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்ந்துடுச்சு, ஐஎஸ். அதையும் சுருக்கி ஐஎஸ்ன்னு சுருக்கிட்டாங்க. ஆக வெளிநாட்டோடு தொடர்புடைய பயங்கரவாதி, அந்த பயங்கரவாத இயக்கங்கள் நம்முடைய நாட்டிலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதுக்கு உள்ளூரில் உள்ள ஸ்லீப்பர் செல் அவருடைய ஆதரவு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் யாரிலையெல்லாம் பக்கத்து வீட்டில் தொப்புள் குடி வரும்னு சொல்லிக் கொள்கிறார்களோ, மாமா மச்சா வரும் என்று சொல்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்க முடியும். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம குறிப்பாக இந்துக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, கவனிக்கூடியது என்னன்னா, இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க? ஸ்ரீலங்காவிலிருந்து தமிழகம் இங்கே குஜராத் போயிருக்காங்க. இதில் ஸ்ரீலங்கா என்பது நம்ம கவனிக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா தமிழகத்தோடு ரொம்ப பக்கம், கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தாண்டி போயாச்சுன்னா ஸ்ரீலங்கா போயிடலாம். நம்ம இவர் கள்ளத்தோணிலேயே போனவர் வைகோ, அந்த மாதிரி நல்ல தோணியில் போனவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, தோணி மூலமாக அங்கே போயிட்டு இங்கே வர முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக உள்ள ஒரு அணுக்கமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஸ்ரீலங்காவினுடைய மேற்கு பகுதி தமிழகத்தினுடைய கிழக்கு பகுதி. அந்த மேற்கு பகுதி மாவட்டங்கள் முழுக்க பல இடங்களிலே, பல மாவட்டங்களிலே துருக்கியுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வியாபார நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்ற என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது ஒரு தனித்தனி செய்தியாக நான் சொல்றேன். அதே போல மன்னார் மாவட்டத்திலே அதிகமான அளவில் முஸ்லிம்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். தமிழகத்துடைய கிழக்கு கடற்கரை பகுதி சாலையிலே அந்த சாலைக்கு ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு பகுதியில் ஒரு மசூதி அமைக்கப்பட்டு வருகிறது, அமைக்கப்பட்டு விட்டது. 10 ஆண்டுகள் முன்பே திட்டம் தீட்டப்பட்டு மசூதி அமைக்கப்பட்டது. இதை பற்றி ஹிந்து மணி ஜிகாதி வீடியோவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயர் ரக அந்த மினார் வைத்து கடலுக்குள்ளார்ந்து 2-3 கிலோமீட்டர் இருந்து பார்த்தா கூட அந்த மினார் தெரியும். அந்த மினார்ல பல சிக்னல் இருக்கக்கூடிய மாதிரி அமைப்புகளாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு அமைப்பு, ஒரு செட்டப். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யூபிஏ ஆட்சி காலத்தில், யூபிஏ ஆட்சிக்கு முன்பு வரை மாலத்தீவு ஒரு முஸ்லீம் நாடு, ஆனால் முஸ்லீம் பயங்கரவாத நாடாக இருந்தது இல்லை. யூபிஏ ஆட்சிக்கு பிறகு பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய முஸ்லீம் நாடாக மாலத்தீவு மாறுகிறது. இது 2வது டெவலப்மெண்ட். 3வது டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா,
மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்கா இப்படி இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு சுலபமாக போயிட்டு வர முடியுமோ அதை விட சுலபமாக மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் வந்து அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் கூட சரி சுலபமான மூமெண்ட் இருக்கிறது. அப்போ ஒரு முஸ்லீம் பயங்கரவாத அது இட் இஸ் ஐஎஸ் ஆப்ரேட்டட் கண்ட்ரி ஆல்மோஸ்ட். துருக்கி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் ஐஎஸ் ஆப்ரேட்டட் சம் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோயிங் ஆன் ஸ்ரீலங்கா இந்த ரீஜன்ல. இதே போல தமிழகத்தினுடைய ஈஸ்டர்ன். ஆக தமிழகம் வந்து எந்த அளவுக்கு சுற்றி வளைக்கப்பட்டு இந்த ஐஎஸ் அமைப்பின் மூலமாக பயங்கரவாத அமைப்பின் ஒரு செயல்களமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அதுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். இந்த ஐஎஸ் அமைப்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதே செய்திகள் சிந்தனைகள்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் மூலமாக தமிழகத்திலே பல இடங்களிலே விஷம் வைத்து குடிநீர் அந்த ஏரி குளங்குட்டையில விஷம் வைத்து கலப்பதற்காக ஒரு சதி திட்டம் முறியடிக்கப்பட்ட செய்தி நீங்களே பேசியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான இயக்கம் பாருங்க. ஐஎஸ் அமைப்பு மூலமாக பல பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளாக வெளிநாட்டுகளுக்கு அனுப்புகிறார்கள் என்று கேரள சர்ச்சு புகார் பண்ணியிருக்கான், லவ் ஜிகாத் என்ற பெயரில். அப்ப இந்த ஐஎஸ் அமைப்பு எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு அமைப்பு இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை அத்தனையும் சொல்ல வரேன். இப்ப இந்த ஏடிஎஸ் எங்க பிடிச்சிருக்காங்க? குஜராத்ல பிடிச்சிருக்காங்க. இந்த கட்டத்துல இந்த மாதிரி வந்திருக்காங்க. என்ன அர்த்தம்னா நம்முடைய நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடிய சமயத்திலே ஒரு மதக்கலவரம் ஏற்படுத்தி ஒரு பெரிய நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணுவதற்காக ஒரு பெரிய திட்டம் தீட்டி இருக்கிறார்கள். நல்ல வேலையாக குஜராத்ல பிடிச்சிருக்காங்க. ஒருவேளை வந்து வேற மாநிலத்தில் இவங்க ஊடி இருந்தாங்கன்னா, இதே போன்ற செயல் நடைபெற்றிருந்தால், பிஜேபி இல்லாத மாநிலமாக இருந்தால் பிடிச்சே இருக்க மாட்டாங்க. பெரிய அசம்பாவியம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். ஆகவே நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பல கூட இந்த ஐஎஸ்க்கு ஸ்லீப்பர் செல் போல, அதாவது ஆதரவு காட்டுவதனால இந்த அளவு செய்ய முடிகிறது. நீங்க கவனிக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 யூனிவர்சிட்டியில் வந்து போராட்டம் நடந்தது, மாணவர் போராட்டம். அந்த மாணவர் போராட்டத்துக்கு பின்னணியில் வந்து ஐஎஸ் அமைப்பு இருக்கின்றது என்று அப்புறம் உளவுத்துறை மூலமாக பேப்பர்ல செய்தி வந்தது. மைசூர், மும்பை, இன்னொரு யூனிவர்சிட்டி எனக்கு ஞாபகம் இல்லை, 3 யூனிவர்சிட்டி. அந்த 3 யூனிவர்சிட்டியில் வந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் எல்லா படத்துலையும் அந்த 2 பெண்கள் இருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் யார் பிளான் பண்றது? ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், ஐஎஸ், எதிர்கட்சிகள், மற்ற இங்க லோக்கல் முஸ்லிம்ஸ், இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் வந்து இருக்கின்றது. இது பெரிய ஆபத்து. ஆகவே சரியான நேரத்தில் வந்து இதை முறியடித்திருக்கிறார்கள் அந்த குஜராத் ஏடிஎஸ்க்கு நம்முடைய பாராட்டுதல்கள். இந்த தீவிரவாத அமைப்பு என்பது வேறடி மண்ணும் இல்லாமல் நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு முறியடிக்கணும். எதிர்கட்சிகள் தங்களுடைய சுயநல லாபத்துக்காக அல்லது குறுகிய அரசியல் லாபத்துக்காக இவர்களை மறைமுகமாகவோ நேரடியாக ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை மாறினால்தான் முழுமையாக ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை நம்முடைய நாட்டிலிருந்து அகற்ற முடியும்.